ஹைதராபாத்தில் உள்ள சாலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என்று பெயரிட்டதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஹைதராபாத்தின் நான்கிராம் கூடா நிதி மாவட்டத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரக சாலைக்கு முறைப்படி டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ என தெலுங்கானா அரசு பெயர் சூட்டியுள்ளது. இந்த விழாவில் தெலுங்கானா துணை முதல்வர் மற்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தனர். இந்தியாவில் அமெரிக்க அதிபர் ஒருவரின் பெயரில் சாலை ஒன்றுக்கு பெயர் சூட்டப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த வரலாறு சிறப்புமிக்க கௌரவத்திற்கு நன்றி தெரிவித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். அவர் தனது பதிவில் இந்தியாவின் ஹைதராபாத்தில் புதிய டொனால்ட் ட்ரம்ப் அவென்யூ இந்த வகையில் கௌரவிக்கப்படும் முதல் அமெரிக்க அதிபர் நான் என்று நன்றி என தெரிவித்துள்ளார். இந்த சாலை அமைந்துள்ள பகுதியில்தான் மைக்ரோசாப்ட், கூகுள், அமேசான் போன்ற உலகின் முன்னணி அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலகங்கள் அமைந்துள்ளன. கடந்த 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இந்த சாலை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இந்த பெயர் மாற்ற நடவடிக்கை இந்தியாவில் ஒரு அரசியல் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான தெலுங்கானா அரசு எடுத்த இந்த முடிவை பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க கொள்கைகளை கடந்த காலங்களில் காங்கிரஸ் விமர்சித்த நிலையில் இப்போது ட்ரம்ப் பெயரையே சாலைக்கு வைப்பது காங்கிரசின் இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது என்று பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.